ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான தியான வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய 2வது பகுதி அல்லது கடைசி பகுதி. நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். பி தேங்க்ஃபுல். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவரே துவக்கத்திலிருந்து இந்த கடைசி நொடி பொழுது மட்டும் எங்களை அருமையாய் நீ நடத்தி கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் உட்கார்ந்து சிந்தித்து பார்ப்போம் என்றால் அநேக ஆண்டவரே பாடுகள், கவலைகள் எல்லாவற்றின் போதும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்க. ஒருபோதும் நீர் எங்களை கைவிட்டல, நீர் எங்களை தள்ளிவிடலை. எங்களை ஆற்றினீர், எங்களை தேற்றினீர், எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேலையெல்லாம் கர்த்தாவே, எங்களுடைய வயது என்ன காணப்பட்டாலும் தாயின் கற்பத்தில் உற்பவித்தது முதல் இம்மட்டுமாய் கொண்டு வந்ததான இந்த தருணத்திற்காக, ஒவ்வொரு நாளுக்காக, புது கிருபைகளினால் எங்களை நிரப்பினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தில் இதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் விரும்புகிறபடி நன்றி அறிதல் எங்களுடைய இருதயத்திலே காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார்க்க, ஒவ்வொரு ஜெப வேளைக்கு முன்பாக, ஜெபிக்கிறதற்கு முன்பாக ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் செய்தது ஏராளம் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தோத்திரங்களோ ஆண்டவரே மிகவும் குறைவாயிருப்பதற்கு காரணம் என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. முடிந்து போன காரியம், நடந்து போன காரியம், ஜெபம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி ஆண்டவரே, இன்னும் எனக்கு தேவை அதிகமாய் காணப்படுது என்று அதை குறித்து நாங்கள் கலங்கி கவலைப்பட்டு ஜெபங்களாய் ஏறெடுக்கிற காரியங்கள் அநேகம். ஆனால் கர்த்தர் செய்ததான காரியங்களை, நன்மைகளை மறந்த ஜனமாக நாங்கள் காணப்படுகிறபடியினால் எங்களை தேவன் தயவு கூர்ந்து மன்னிப்பீராக. எங்களோடு கூட இந்த வருடம் முழுவதும் பேசுவீராக. அற்புதங்களை கர்த்தர் செய்யும்போது, விடுதலை தரும்போது, ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த நன்றி உணர்வு அந்த வேளையில் மாத்திரமல்ல, தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்பட அனுக்கிரகம் செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பொதுவாக நன்றியோடு இருங்கள் அப்படின்ட்டு சொல்வது உண்டு. ஆனால் இந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அழகான வாக்கியம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நன்றி உணர்வு அல்லது நன்றி உணர்தல். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நன்றியோடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தரை பார்த்து உனக்கு நன்றி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு என்ன காரணம்? அவர் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்த தெரியாதவராக அல்லது மறந்து போனவராக அவர் காணப்படும் போது அவர் செயல்படவே மாட்டார். அவருடைய பேச்சிலையும் நன்றி இருக்காது, அவருடைய செயல்லையும் நீங்கள் அந்த நன்றியை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை தான் அங்கே டிரான்ஸ்லேஷனில் பயன்படுத்தியிருக்காங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. அப்போ இருதயத்தில் நன்றி உணர்வு நமக்கு காணப்படும் என்று சொன்னால்தான் நம்மால் பார்த்திங்கன்னா நன்றி உடையவர்களாக நம்முடைய செயல்பாடுகளில் நம்ம காண்பிக்க முடியும். இல்லைன்னா ஒரு வார்த்தையில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், அல்லது மனிதர்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போய் விடுவோம். ஆனால் ஒரு சாதாரண மனிதர்கள் கூட இந்த நன்றியை எதிர்பார்க்கும் பொழுது, கிராட்டிடியூடாக காணப்படணும் எதிர்பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் அதை எதிர்பார்ப்பது நிச்சயம் இல்லையா? அப்போ தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இருதயத்தில் அந்த நன்றி ஒருபோதும் பார்த்திங்கன்னா, இப்போ நம்முடைய ஜெப தேவைகள் நாளைய தினத்தில் சந்திக்கப்படலை, பட்டுட்டா சந்தோஷம். அப்போ நாளைய தினத்தில் சந்திக்கப்படலை என்பதற்காக இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் கொண்டு வந்ததை மறந்து போயிட்டு நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் ஒருபோதும் அவரை துதிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்க முடியாது, ஒரு நம்பிக்கையோடு கூட ஜெபிக்க முடியாது. ஆனபடினாலே இது மிக விசேஷமான ஒரு காரியமாக நான் இந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன். எதற்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று இந்த வசனம் கட்டளையிடுகிறது? லெட் அஸ் ரீட் த ஃபுல் வேர்ஸ். முழுமையாக வாசிக்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னத்துக்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல பவுல் பேசுகிறார்? எல்லா காரியத்துக்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டதற்காகவா அல்லது தேவ சமாதானத்தை பெற்றதற்காகவா? ரெண்டு காரியம் சொல்லப்படுதில்ல.
தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அப்போ எதற்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும்? ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டதற்காகவா, அல்லது தேவ சமாதானத்தை நாம் பெற்றதற்காகவா? ஒரே சரீரமாக நம்ம அழைக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. அது ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து, கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறதை குறித்து, ஒரே அளவாக அந்த ஈவு கொடுக்கப்பட்டது. இப்போ வரங்கள் அப்படின்னு சொன்னால் பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆனால் இந்த கிருபை, ரட்சிப்பு என்கிறதான, சுவிசேஷம் என்கிறதான காரியம் வந்து பார்த்திங்கன்னா ஈவு தான். அது எல்லாருக்கும் வந்து ஒரே அளவு கொடுக்கப்பட்டுச்சா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வரங்கள் அப்படின்னு பார்ப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் வந்து பயன்படுத்துவதற்கு நமக்கு வரங்களை கொடுக்கிறார் இல்லையா? அது பகிர்ந்து கொடுக்கப்படும். அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி பகிர்ந்து கொடுப்பார். ஆனால் காஸ்பல், நற்செய்தி, கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றதான காரியம் வந்து கிஃப்ட்டு. ஷியூராக ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரா, இல்லை அவர் இஷ்டப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு காணப்படுமா? ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க? சேம் இல்லை. அந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் போர்ஷனில் தான் அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் காணப்படுது. ஆனால் பவுல் இந்த இடத்துல பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரணத்தை குறித்து இங்கே பேசுகிறார். அது என்ன அப்படின்னா, தேவ சமாதானம் உண்டாயிருக்க வேண்டுமென்று வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? அழைத்திருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்கிறதான கட்டளை இங்கே சொல்லப்படுது. தேவ சமாதானம் நமக்கு அருளப்பட்டதற்காக, அல்லது தேவ சமாதானத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தினதற்காக, அல்லது அதற்கான ஒரு வழியை அவர் ஏற்படுத்தினதற்காக நன்றி உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் காட் manifested in flesh on this world is to make peace with us. நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். திரும்பவும் எதற்கு தேவன் மனிதனாக இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவீங்க இல்லையா? நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மிடத்திலே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் வெளிப்பட்டார். ஏசாயா 9:6 நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நிறைய காரியங்கள் இதில் தேவன் மனிதனாக வெளிப்பட்டதற்கான காரணம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை அல்லது ஒரு டைட்டில் வந்து சமாதான பிரபு என்கிறதான ஒரு வார்த்தை. அப்போ தேவன் வந்து பார்த்திங்கன்னா குமாரனாக, பாலகனாக, மாம்ச சரீரத்திலே மனிதனாக வெளிப்பட்டதற்கு நம்மிடத்திலே சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு காரணமும் முக்கியமான காரணமாக காணப்படுது. சமாதான பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதான பிரபு, சமாதான பிரபு என்று சொன்னால் சமாதானத்திற்கு இன்னும் ஆக்சுவலாக பிரபுன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படும்? லார்டு என்பதற்கு பயன்படுத்தப்படும் இல்லையா? பிரபுனா லார்டு. அப்போ சமாதான பிரபு அப்படின்னு சொன்னால் சமாதானத்திற்கான காரணர், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் வந்தவர் அப்படின்றதான அர்த்தம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைய வாசிப்பீங்க, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் என்று பிதாவை குறித்து சொல்லியிருக்கிற வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். அப்போ சமாதானத்தின் தேவன் என்று சொன்னால் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன் என்று சொல்லி அர்த்தம். நம்மோடு கூட சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துவோட ஒரு டைட்டில் காணப்படுது, சமாதான பிரபு என்கிறதான டைட்டில். அதை குறித்து அதிகமாக அடுத்த செய்தியில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டதான 2 வசனங்களை வாசிக்கிறேன். அது தொடர்ந்து அதுக்கப்புறமா செய்திக்குள்ளார இன்னும் ஆழமாய் போகலாம். சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு 2 வசனங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 19:38, லூக்கா 2:14 ரெண்டையும் வாசிக்கலாம். லூக்கா 19:38, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று தேவன் மனிதனாக வெளிப்பட்ட போது இப்படிப்பட்டதான ஒரு வாழ்த்துதல் அங்கே பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டது. அடுத்து லூக்கா 2:14 இப்படி வாசிக்கிறோம்.
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று பார்த்திங்கன்னா இன்னொரு புகழின் சத்தம் அல்லது துதியின் சத்தத்தை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த 2 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது பூமியிலே சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னால் புரியுதில்ல. பூமி சமாதானமற்றதான நிலையிலே காணப்படுது. ஆனபடினால பூமியில் வாழ்கிற நமக்கு சமாதானம் வேண்டும் அப்படின்றதான அந்த காரியம் புரிகிறது. அந்த கடைசி வரைக்கும் கேட்குதா? பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிற சத்தம் அந்த வாழ்த்துதல் என்னுடைய அர்த்தம் புரியுது. ஆனால் இன்னொரு வசனத்தை சொல்லுது, பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக அப்படின்ட்டு சொல்லப்படுது. பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னால் பரலோகத்திலே சமாதானம் இல்லையா, அல்லது பரலோகம் சமாதானம் இழந்து காணப்பட்டதா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வாசிக்கவா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக புரியுது. பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக எப்போ இப்படி ஒரு வாழ்த்துதல்? இப்போ சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னால் சமாதானம் வேணும் அப்படின்றது தானே சொல்லப்படுற வார்த்தை. இப்போ நம்ம ஒருவரை பார்த்து பீஸ் பி அப்பான் யூ அப்படி சொல்கிறோம். சமாதானம் உனக்கு காணப்படட்டும், இல்லைன்னா இல்லை சமாதானம் இருந்தால் அது நிலைத்து இருக்கட்டும், அதுதானே அதனுடைய அர்த்தம். அப்போ பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ பரலோகம் சமாதானம் இழந்து காணப்பட்டதா அப்படின்னா நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சமாதானம் இழந்து தான் காணப்பட்டுரும். இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க. ஆண்டவர் பார்த்திங்கன்னா இப்படி சொன்னாங்க, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் அப்படின்ட்டு. அப்போ ஒன்று இழந்து போய் காணப்படும் பொழுது உங்களுக்கு சமாதானம் காணப்படுமா? ஒரு மனுஷன் ஏதோ ஒன்றை இழந்துருக்கிறான், முக்கியமாக அதனுடைய பிள்ளை காணாமல் போயிடுச்சு அப்படின்னும் போது அவனுக்கு சமாதானம் காணப்படுமா? நிச்சயமாக இருக்காதுல்ல. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தோம், அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகள்ன்ற ஸ்தானத்தை இழந்தோம். ஆனால் திரும்பவும் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றும்படியாக, அதற்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தும்படியாக அவர் வந்தபடினால்தான் சொன்னார், மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கும் நமக்கும் காணப்பட்டதான அந்த உறவு முறிந்த நிலையிலே காணப்பட்டது என்பது உண்மை. அப்போ பரலோகம் எப்படி சமாதானமாக இருக்கும்? அப்பா வீட்டில் இருக்கார், பிள்ளையை தொலைச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? பிள்ளையை கண்டெடுக்கும் வரையும், திரும்பவும் பிள்ளை வீட்டுக்கு சேரும் வரைக்கும் சமாதானம் இழந்து தானே அந்த குடும்பம் காணப்படும். அப்படி தானே பரலோகத்தின் தேவனும் நாம் அவரிடத்திலே கொண்டிருந்ததான அந்த உறவை நாம் அறுத்து விட்டு கடந்து போனாலும் சரி, தள்ளி விட்டு கடந்து போனாலும் சரி, 2 பக்கம் தானே அது இழப்பு. நமக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல, என்ன நடக்குது, எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏன் வாழறோம், ஒன்றுமே தெரியாது. அதாவது தேவ உணர்வற்றவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பூமியில். ஆனால் அவர் அப்படி கிடையாது, உணர்வுள்ளவர். அவருக்கு எல்லாம் தெரியும், என்ன நடந்தது, ஏன் நடந்தது, தன்னுடைய ஜனம் எந்த நிலையில் இருக்குது இந்த பூமியில், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் நமக்கென்று ஒரு காரியத்தை செய்யாத வரைக்கும் பரலோகம் சமாதானத்தோடு இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தமே கிடையாது. ஆனபடினாலும் அந்த வாழ்த்து தேவன் இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்கும்படியாக, விசேஷமாக இங்கே சொல்கிறேன், சமாதானத்தை உண்டாக்கும்படியாக வந்தபோது இந்த வாழ்த்துதலின் சத்தம் பார்த்திங்கன்னா ஒலித்தது. அடுத்து இப்படி வாசிக்கிறோம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதல் சொல்லப்பட்டது. மனுஷர் மேல் பிரியம் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் மனுஷர் மேல் பிரியமில்லாத நிலை காணப்பட்டதா? எப்படி யோசிக்கிறீங்க? தேவன் மனுஷர் மேலே பிரியம் வைக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டதா? எப்படி நீங்கள் தேவனை புரிந்து கொண்டிருக்கிறீங்க? ஏன் தேவன் இந்த பூமிக்கு இப்படி இவ்வளவு காரியங்களை நமக்காக செய்ய வேண்டும் என்பது நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக மனுஷர் மேல் பிரியமில்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது என்பது உண்மை. வசனத்தை வாசித்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6லேருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 5 6லேருந்து
10. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே நம்ம என்ன பலனற்றவர்களாய் காணப்பட்டோம்? பலனற்றவர்களாய் மனுஷர்கள் காணப்பட்டோமா? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஆமாம், நம்மை நாமே ரட்சிக்க கூடாதவர்களாக, அல்லது நாம் மற்றவர்களை ரட்சிக்க கூடாதவர்களாக, அல்லது நாமே பார்த்திங்கன்னா பரலோகத்தினுடைய வழியை கண்டுபிடித்து அதற்குள்ளே போகக்கூடியவர்களாக நாம் இல்லை, பலனற்றவர்களாய் நாம் காணப்பட்டோம். இது நம்மளால் முடியாது. இப்படி இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த காலத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வெளிப்பட்டு அக்கிரமக்காரர்களுக்காக, அதாவது மனிதர்களுக்காக அவர் மரித்தார். 7வது வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி தான் தேவனுடைய அன்பு எங்கே ப்ரூவ் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மேலேருந்து பேசினதாலோ அல்லது தீர்க்கதரிசிகள் பிதாக்களின் மூலமாக அவர் பேசினதாலோ அல்ல. என்னைக்கு பார்த்திங்கன்னா பாவியாக இருக்கிற என்னை மீட்டு இழந்து போனதான அந்த ஸ்தானத்தை எனக்கு தந்து அவர் இருக்கக்கூடியதான அவர் வீட்டுக்கு என்னை கொண்டு போகிறதற்கு ஒரு வழி அவர் ஆயத்தப்படுத்துகிறாரோ, அப்போ தான் அவர் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி நினைக்கிறீங்க? வாயில் பேசுகிறது அன்பா, அல்லது அதை செய்து முடிக்கிறதற்காக ஒரு காரியத்தை செய்வது அன்பா? நம்ம எப்படி தான் நினச்சிட்டு இருப்போம்? வாயில் பேசுகிறது தான் அன்புன்னு நினச்சிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. வாயில் பேசலாம், அன்பை வெளிப்படுத்தலாம், ஆனால் செய்ய வேண்டியதான நேரத்தில் அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் அது அன்பை வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல. அப்போ எப்பொழுது தான் தேவன் அன்பானவர் என்பது வெளிப்பட்டது என்று சொன்னால், அவர் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும் போதே அல்ல, உலகத்தையெல்லாம் உண்டாக்கின போதல்ல, வீழ்ந்து போனதான மனுக்குலத்தை மீட்கிறதற்காக அவர் பூமியில் இறங்கி தன்னுடைய ஜீவனை தந்தார் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாராம். 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக. அப்படியானால் கோபாக்கினை நம்ம மேல் காணப்பட்டது என்று அர்த்தம். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அப்போ நம்மெல்லாம் எனிமீஸ் ஆஃப் காட், தேவனுக்கு நாம் எல்லாரும் சத்துருக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கையில் அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது, தேவனுக்கு சத்துருக்கியார்கள் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று வாசிக்கிறோம். இதில் நீங்கள் வாசித்து வரும்போது, தேவன் நம்ம மேலே வைத்த அன்பினால தானே அவர் இறங்கி வந்தார், அதனால தானே குமாரனாக வெளிப்பட்டார், அதனால தானே தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அன்பு என்று சொல்வதற்கும் பிரியம் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தெரியல. அன்பு அப்படின்னு சொல்கிறதற்கும் பிரியம் என்று சொல்வதற்கும் சின்ன வித்தியாசம் உண்டு. என்று சொன்னால் அன்பு அப்படின்னா அது மாறாததாய் காணப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்பு என்கிறதுக்கு அகாப்பே என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ இந்த பிரியம் என்கிறதற்கு காட் டேக்ஸ் ப்ளஷர், காட் டிலைட். இப்போ என்னுடைய ஒரு செய்கை பார்த்திங்கன்னா, நான் தேவனுடைய பிள்ளை, சரியா? அவருடைய அன்பு என் மேலே வைத்திருக்கிறது அது கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். ஒரு துன்மார்க்கன் காணப்படுறான் பாருங்கள், அவன் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பும் அது மாறாது. ஆனால் அதே நேரத்தில் யார் மேலே அவர் பிரியம் வைப்பார்னா, அவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவன் மேலே பிரியம் வைப்பார். உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் உண்டு இல்லையா? அப்போ பிள்ளைகளை நீங்கள் நேசிக்காமல் அன்பு செலுத்தாமல் இருக்க முடியாது. ஆனால் பிரியம் வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் செய்கிற அந்த காரியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸிங்காக இருக்குது, ப்ளீஸிங் டு யூ. புரியுதா? உங்களுக்கு புரியலையா? ஏன்னா அன்பும் பிரியமும் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. என்னென்னா அன்பு பிள்ளைகள் மேலே இருக்க அன்பு மாறாது. ஆனால் நீ சொல்கிறதான வார்த்தைக்கு பிள்ளைங்க கீழ்ப்படுத்ததுன்னா தே ஆர் ப்ளீஸிங் யூ, அப்படி தானே? யூ ஆர் டிலைட்டட் இன் தர் ஒர்க். அப்போ நாம் செய்கிறதான அந்த காரியங்களில் கர்த்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய கண்களுக்கு ப்ளீஸிங்காக இருந்ததுன்னா, டிலைட்ஃபுல்லாக இருந்ததுன்னா, அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பிரியம் வைக்க வேண்டும்.
இந்த மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக, தேவனுடைய பிரியம் இந்த மனுஷர் மேல் உண்டாவதாக அப்படி சொன்னால் என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால், சமாதானம் உண்டானா பிரியம் உண்டாகும், கீழ்ப்படிஞ்சா பிரியம் உண்டாகும். அவர் எதற்காக இந்த காரியத்தை செய்தார் என்பதை ஏற்றுக்கொண்டால் மனுஷன் மேலே பிரியம் உண்டாகும். இன்னும் யார் யார் அக்செப்ட் பண்ணிக்கல? அன்பும் பிரியமும் சேமுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அன்பும் பிரியமும் சேமுன்னு எத்தனை பேர் நினச்சிட்ருக்கீங்க? துன்மார்க்கனை தேவன் துன்மார்க்கன் மேலே பிரியமாக இருக்க முடியாது, அன்பாக இருப்பார். ஏன் தெரியுமா? அவன் செய்கிற காரியங்கள் அவருக்கு பார்த்திங்கன்னா ப்ளீஸிங்காக இருக்காது. ஏன்னா கர்த்தர் விரும்புகிறதான காரியத்தை அவன் செய்வதில்லை. ஆனால் தேவ பிள்ளைகள் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்தால் அவர்கள் மேலே பிரியம் உண்டாகும். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? ரெண்டுமே சேம் கிடையாது, ரெண்டுமே வித்தியாசம். தேவனுடைய அன்பு மாறாதது என்பதையும், தேவன் பார்த்திங்கன்னா துன்மார்க்கரை நரகத்தில் அழிக்கும் போது கூட தேவனுடைய அன்பு மாறாது. அவருடைய வார்த்தையின்படி பார்த்திங்கன்னா அந்த காரியம் நடக்கிறது. நியாயாதிபதியாக இந்த காரியத்தை செய்கிறார். உடனே அன்பு உள்ளவர் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்ட்டு கேட்கிறது அர்த்தமற்ற காரியம். ஏன் என்று சொன்னால், வாழ்கிற நாட்களில் எனக்கு பிரியமாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இறங்கி அவர் ஒரு சாதாரண மனுஷனாக பாடுகளை அனுபவித்து அவருடைய வார்த்தையின்படியே தம்மையே தந்து அவர் மேலே விசுவாசத்தை வைத்து அதற்கு பின்பாது ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை. யாருக்கு பிரியமான வாழ்க்கை? உனக்கு பிரியமல்ல, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்று சொன்னால் நீ அவரை பிரியப்படுத்துகிறாய் என்று சொல்லி அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய அன்பை நம்ம எப்படி எடுத்துடக்கூடாது? ஒரு சாதாரணமாக எல்லார் மேலே தானே அனுபவிக்கிறாரு என்று சொல்லி எடுத்துட முடியாது. நம்மளை பார்த்து பிரியமானவனே பிரியமானவளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் அன்பான தெய்வம் தானே அப்படின்னு சொல்லி அதை எளிதாக நம்ம எடுத்து விடுவோம். அப்போ இந்த வாழ்த்துதலில் ரொம்ப அழகாக அந்த வார்த்தை காணப்படுது. பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அவர்கள் துதித்தார்கள். அடுத்து ஒரு வார்த்தையில் பார்க்குறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்பதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். இப்போ எந்த ஒரு ஊழியக்காரன் எடுத்தாலும் அந்த நாட்கள்லையும் சரி, இந்த நாட்கள்லையும் சரி, அந்த நாட்கள்லையும் தீர்க்கதரிசி வந்தால் கர்த்தர் என்ன அனுப்புனாங்க, நான் கர்த்தருடைய நாமத்தினால வந்திருக்கிறேன் அப்படி தான் சொல்ல போகிறார். இன்றைக்கும் ஊழியக்காரர்கள் என்ன தான் சொல்லுவாங்க? நான் கர்த்தருடைய நாமத்தினால வந்திருக்கிறேன் அப்படின்னா சென்ட் பை காட்னு அர்த்தம். தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவனுடைய செய்தியை சொல்லுகிறவன் அப்படிதான் அதனுடைய அர்த்தம். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதனுடைய அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்பதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அப்படி தேவன் மனுஷனாக இறங்கி வந்தபோது அந்த குழந்தை பார்த்திங்கன்னா காணப்படுது. பிறந்த பிறகு இப்படியான வாழ்த்துதல் அந்த மெசேஜோட, அந்த செய்தியோடு கூட இந்த வாழ்த்துதலின் சத்தமும் ஒலிக்குது. அந்த வாழ்த்துதலின் சத்தம் நமக்கு புரியணும். ஏன் பரலோகத்தில் சமாதானம் உண்டாகணும், பூமியிலே சமாதானம் உண்டாகணும், பூமியிலே காணப்படுற மனுஷர் மேலே தேவனுடைய பிரியம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நமக்கு புரியணும். அடுத்தது அவரை குறித்து ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு நமக்கு இப்போ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தேவனுடைய குமாரனா? ஆர் யூ சைல்ட் ஆஃப் காட்? நீங்கள் தேவ பிள்ளையா? தேவ பிள்ளைனாலும் ஒன்று தான், தேவனுடைய குமாரன் என்றாலும் ஒன்று தான், தேவனுடைய குமாரத்தி என்று சொல்லலாம். வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? பயப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் இயேசு கிறிஸ்து நான் உங்களை சொல்லலை. அப்போ தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி, தேவனுடைய புத்திரன் அல்லது தேவனுடைய பிள்ளை எல்லாம் ஒரே அர்த்தம் தான் குறிக்குது. என்ன குறிக்குதுன்னா சைல்டு ஆஃப் காட் அல்லது நிறைய பேர் இருந்தோன்னா சில்ட்ரன் ஆஃப் காட். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய பிள்ளையாகி இயேசுன்னு இருக்கா இல்லையா, தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்மளை தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்று சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் மீனிங் அது. சரி, அந்த மீனிங் தான் நான் கேட்குறேன்னா அவர் பயந்து போய் நோன்னு சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய குமாரர் என்று நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு சொல்கிறதற்கு ஒரே காரணம் தான் உண்டு. என்னென்னா, தேவன் குமாரனுடைய சரீரத்திலே, அதாவது குமாரர்களுடைய சரீரத்திலே, அதாவது ஆதாம் போல ஒரு மனிதனாக வெளிப்பட்டார் என்பதை அது குறிக்கிறது.
அதை குறித்து நிறையா உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன் இல்லையா? அதே போல் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன்னு நம்ம சொல்கிறதுக்கும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் காணப்படுது. இது ஸ்பெசிஃபிக்காக ஒருவரை குறிக்கிறது, அதாவது கர்த்தர் நமக்காக வந்திருக்கிறார் என்பதை குறிக்கிறது. சரி, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னா, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னா என்ன அர்த்தம்? நார்மல் வேர்டு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஸ்தோத்திரம்னா என்ன? நன்றி இல்லையா? நன்றி செலுத்துறது தான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னா இந்த ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரம். இப்போ துதிக்கு பாத்திரம்னு சொல்கிறோம்ல, அதே போல் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரம். இப்போ நம்பத்தகுந்தவர் புது டைட்டில் நம்ம கொடுப்போமே ஆண்டவருக்கு, சரியா? இப்போ நம்பத்தகுந்தவர் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிற காரியத்தை வாயில் சொல்கிறத அவங்க செய்து முடிக்கிற தக்கவர்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த பூமியில் இந்த ஆளை நம்பலாம், இவங்களை நம்பலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்? நம்ப தகுந்தவர், இந்த வேலையை விட்டு கொடுத்தா செய்வார், அப்படி எல்லாரையும் சொல்லலாம்ல. ஆனால் நம்ப தகுந்தவர் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நம்ப தகுந்தவர் அப்படின்னா அது ஒருத்தர் தானே சொல்ல முடியும். தேவன் ஒருவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்திலும் சந்தேகப்படாமல் நம்பத்தகுந்ததான ஒரு பீயிங் ஒருவர் உண்டானால் அது தேவன் மட்டும்தானே, தேவன் ஒருவர் தானே. அதே போல் ஸ்தோத்திரம் நன்றி நீங்கள் யாருக்கு வேணால் சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உதவி செய்கிறவர்கள் யாருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? யூ கேன் பி தேங்க்ஃபுல் இல்லையா? ஆனால் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்கிறதான அந்த வார்த்தைக்கு முழு பாத்திரராய் காணப்படுகிற ஒருவர் உண்டானால் அவர் யாருன்னா நம்ம எல்லாம் உண்டாக்கின தேவன். இது குறித்து சில காரியங்களை பார்த்துடலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், இந்த ரெண்டையும் பார்த்துடலாம். சங்கீதம் 118:26 முதல் பகுதி இப்படி காணப்படுது. சங்கீதம் 118:26 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். சங்கீதம் 119:12 முதல் பகுதி கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்போ கர்த்தர் என்கிற தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் என்கிற தேவனுடைய நாமத்தினாலே இந்த பூமியிலே பிரவேசிக்கிறதான ஒருவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். இந்த 2 வசனங்களை தான் சொல்லுகிறது. அடுத்து ரோமர் 1:25 இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 1:25 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு வாசிக்கிறோம். ரோமர் 1:25 ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அல்லது ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் ஒருவர் தான். அவர் யார் அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய். அதான தேவனுடைய சத்தியம். யோசித்துறீங்களா? தேவனுடைய சத்தியம்னா என்ன அர்த்தம்? தேவன் யார் என்கிற சத்தியம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அப்போ தேவன் அப்படின்னா யார் தான் உண்மையான தேவன்? சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் உண்டாக்கினதான ஒருவர் தான் சிருஷ்டிகர். அவரை குறித்து இங்கே வசனம் சொல்லுகிறது, அவரே சிருஷ்டிகரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்போ இந்த ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்றதான டைட்டில் யார் ஒருவருக்கே உரியது அப்படின்னா நம்ம எல்லாம் உண்டாக்கினதான ஒரு தேவன் உண்டானால் அவருக்கு மட்டுமே உரியதான டைட்டில் என்ன அப்படின்னா ஸ்தோத்தரிக்கப்படப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்கிறதான டைட்டில். அடுத்து ரோமர் 9:5 வாசிக்கலாம். ரோமர் 9:5 பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. கிறிஸ்து பிறந்தார், அதாவது மனிதன் பூமியிலே மனுஷனாக வெளிப்பட்டதனுடைய இன்னொரு டேர்ம் என்னென்னா கிறிஸ்து பிறந்தார். தேவன் பிறந்தார் அல்ல, கிறிஸ்து பிறந்தார் என்று அர்த்தம். அதாவது சரீரத்திலே காணப்பட்டார், சரீரத்திலே வெளிப்பட்டார் என்று அர்த்தம். மாம்சத்தினுடைய கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்போ என்ன நம்ம இந்த 2 வசனம் பழைய ஏற்பாட்டில், 2 வசனம் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்ற டைட்டில் யாருக்கு மட்டுமே உரியது? சிருஷ்டிகர் என்கிற தேவன் ஒருவருக்கே உரியது. ரோமர் 9:5 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன்.
அப்போ என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் வேதத்தில் அப்படின்னு சொன்னால், ஒருவருக்காக காத்திருக்க வேண்டும், அவர் வரும்போது அவரே மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் வந்ததே உனக்கும் தேவனாகி அவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் இந்த பூமியில் என்ன பண்ணார்? இறங்கி வந்தார். ரட்சிக்கும்படியாய், உன்னை மீட்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். அப்படியே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்பதன் அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் கீழே இறங்கி வந்தார். அவர் என்ன தான் சொல்லணும்? கர்த்தர்னு சொல்லணும். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு சொன்னால் அவரை மட்டுமே தொழுது கொள்ளணும். யார் அப்படின்றதுக்கு தான் அந்த விளக்கம் காணப்படுகிறது. அவர் யாருன்னா தேவன். அந்த தேவன் யார் என்று சொன்னால், மாம்சத்தின்படி இந்த பூமியிலே கிறிஸ்துவாக வெளிப்பட்டவர், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று. இப்போ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஏன் அவசியம்? முதலாவது, உண்மையாகியால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை சொன்னால் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததான காரியங்களில் ஏன் முதலாவது கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்ல வேண்டுமானால், அது உண்மை, அது சத்தியம். அப்படி சத்தியத்தை வந்து அறியும் போது என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து, ஏன் அவரை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று கிறிஸ்துவ சொல்லணும்? இயேசு கிறிஸ்து அப்படின்னா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் சொல்லணும், அறிக்கை பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். சரியா? வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 12:13. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்படியானால் சங்கீதம் 118வது சங்கீதத்திலே 119வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தாவே நீரே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது இவர் தான். அந்த கர்த்தர் இந்த பூமியில் நம்மை ரட்சிக்கிறதற்கு வெளிப்பட்டு விட்டார் என்று சொல்லி விசுவாசித்தவர்கள் என்ன பண்ணாங்க? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் அருகிலே நின்று, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். ஆர்ப்பரிக்காத ஒரு கூட்டம், ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம், அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதான காரியம், அதுதான் மெஜாரிட்டி கூட்டமாய் காணப்பட்டது. லூக்கா 13:34-35. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே. எருசலேமே எருசலேமேன்னா ஒரு பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதை போல இருக்கும். ஆனால் உண்மையில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து பேசுகிறார். உன்னிடத்திலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கல்லறிகிறவளே, உனக்கு செய்தியை கொண்டு வந்தாங்கல்லவா, அவர்களை வந்து கல்லறிந்து கொன்றவளே அல்லது வார்த்தையினாலே கொன்றவளே, வாட் எவர் இட் இஸ். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். இப்போ வந்து ஆண்டவர் அந்த இல்லஸ்ட்ரேஷன்லாம் விட்டு நேராக சொல்கிறார், உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிற்று. இப்போ எருசலேமே எருசலேமேன்னு ஸ்டார்ட் பண்ணவர், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிறதை போல நான் உங்களை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். எத்தனையோ தடவை நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. அப்புறம் சொல்கிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்கிறார். அப்போ என்ன 2 காரியங்கள்? முதலாவது, இது சத்தியம், ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லப்பட்டது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியமானால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று. 2வது அல்லது முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அக்செப்ட் பண்ணிக்கிறதுனுடைய மீனிங் யாராவது சிம்பிளாக சொல்ல முடியுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னா, கர்த்தர் என்று இந்த பூலோகத்திலே சொல்லப்பட்ட மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன், ஃப்ரம் த பிகினிங் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தக்கவர் அல்லது ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னா சிருஷ்டிகர் மட்டும்தான். நம்ம எல்லாரையும் உண்டாக்கின அந்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிறதை குறிக்கிறது. அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று இஸ்ரவேலரை பார்த்து அன்றைக்கி சொன்னார், ஏற்றுக்கொள்ளார். அவர்கள் சொல்லும் அளவும், அப்படிப்பட்ட காலம் வரும் அளவும் நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, என்னை காணாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சரி, God made peace with us through
கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்தார் அல்லது சமாதானத்தை தந்தார், அல்லது God made peace with us by coming down in flesh. கீழே இப்படி மனுஷனாக இறங்கி வராமல் இந்த சமாதானம் என்பது மனுஷர்களுக்குள்ளே உண்டாகவே முடியாது. யோவான் 14:27 பாருங்கள். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தர் சிலுவையில் ஏறுவதற்கு முன்பாக பேசுகிறதான வார்த்தைகள் இவைகள்லாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு. இவருக்கே சமாதானம் எப்போ தான் உண்டாகும்? இந்த மனிதர்களுக்காக, தன்னுடைய ஜனத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதற்கான வழியை ஏற்படுத்தும் பொழுது தான் அவருக்கு சமாதானம். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வைத்து போகிறேன், இந்த உலகம் உங்களுக்கு இந்த சமாதானத்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். அப்போ தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, God made peace with people through Christ அப்படின்னு சொன்னால், தேவன் கிறிஸ்துவாக வெளிப்பட்டு இந்த பூமிக்கு சமாதானத்தை அல்லது ஜனத்துக்கு சமாதானத்தை அவர் வாக்கு பண்ணினார் என்பதல்ல, அவர் அதை செய்தார் என்பதான காரியம். அடுத்த வாரத்தில் அடுத்த செய்தியில் நம்ம பார்க்கலாம் எப்படி உண்டாக்கினார் என்பதை நம்ம பார்க்கலாம் சமாதானத்தை. ஸோ பீஸ் வித் கிரைஸ்ட் இஸ் பீஸ் வித் காட். கிறிஸ்துவோடு கூட சமாதானம் செய்கிறதான காரியம், கிறிஸ்துவோடு சமாதானம் உண்டாகிறது என்று சொன்னால் தேவனோடு சமாதானம் உண்டாகிறது என்று சொல்லி அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஒரு இடத்துல ஆண்டவர் இப்படி பேசுவார் இல்லையா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்வார். இப்போ 2 பேர்கிட்ட விசுவாசம் இருக்கணுமா, வைக்கணுமா? அப்படி 2 பேர்கிட்ட விசுவாசம் வைக்க முடியாது இல்லையா? ஏன்னா விசுவாசம்னா ஒரே விசுவாசம்தான், ஒருவர் மேலே தான் விசுவாசம் வைக்க முடியும். 2 பேர் மேலே விசுவாசம் வச்சா ஒருத்தர் அதிகமாக விசுவாசிப்போம், ஒருத்தர் கொஞ்சமாக. அப்போ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும்போதே அவர் சொல்வார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை அறிந்தீர்களானால். அப்போ பிதாவை நீங்கள் அறிகிறேன்னு சொல்லி இங்கேயும் ஓடாதீங்க, பிதாவை காண்கிறதுக்கு இங்கேங்க ஓடாதீங்க. வந்திருக்கிற நான் யாரென்று தெரிந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க, பிதாவை அறிந்திருக்கிறீர்கள், பிதாவை காண்கிறீர்கள், என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிறீர்கள் என்றால் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பீஸ் வித் கிரைஸ்ட் இஸ் பீஸ் வித் காட். அப்போ கிறிஸ்துவோடு கூட நமக்கு சமாதானம் உண்டாகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்மை உண்டாக்கிற தேவனோடு கூட சமாதானம் உண்டாகிறது என்று சொல்லி அர்த்தம். இந்த கொலோசியர் 3:15 நம்ம வாசித்தோம் இல்லையா, தமிழில் வாசித்தோம். என்ன வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, ஒரே சரீரமாக இதற்கென்றே அழைக்கப்பட்டீங்க, நன்றி அதில் உள்ளாங்க. ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கும்போது கேஜேவியில் எப்படி இருக்குது, பீஸ் ஆஃப் காட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளக்கடவது, பீஸ் ஆஃப் காட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ். NIVயில் எப்படி சொல்லுது, பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரூல் இன் யுவர், பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ். நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? கேஜேவியா, NIV, கேஜேவி, கேஜேவியில் பீஸ் ஆஃப் காட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ். தமிழில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. அப்போ கிறிஸ்துவோடு கூட நமக்கு சமாதானம் கண்டுபிடிச்சுன்னா நம்முடைய தேவனோடு கூட சமாதானம் நமக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ஹேவிங் பீஸ் வித் கிரைஸ்ட் யூ குட் லூஸ் பீஸ் வித் யுவர் ஓன் பீப்புள் அண்ட் இன் திஸ் வேர்ல்ட். கிறிஸ்துவோடு கூட நமக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு வந்துட்டார் சமாதான பிரபு. அவர் சொன்னபடி என்ன பண்ணுறோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், உடன்படிக்கைக்குள்ளே வந்தாச்சு, தேவனோட சமாதானம் உண்டாயிடுச்சு. ஏன்னா முன்னாடி எனிமையாக இருந்தோம், துரோகியாக இருந்தோம், இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போ நமக்கு இப்போ சமாதானம் காணப்படுது, நல்லது. ஆனால் அதே நேரத்தில் தேவனோடு கூட சமாதானம் உண்டாகும் பொழுது என்ன நடக்க முடியும் அப்படின்னா, இன்னொரு காரியம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் நேசிக்கிறதான நம்முடைய இனஜன பந்துக்கள் குடும்பத்தோடு அல்லது இந்த உலகத்தோடு நம்ம சமாதானத்தை இழக்க முடியும். அப்போ என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இதை செய்கிறேன்
அப்படின்னு சொன்னார். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். அவரே தான் லூக்கா 12:51 இப்படி சொல்கிறாரு. லூக்கா 12:51, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரே தான், அதே கிறிஸ்து தான், அதே வாய் தான், அவர் தான், அதே ஊழியக்காரர் தான். என்ன சொல்கிறாருன்னா, சமாதானத்தை உண்டாக்க வந்தேன், சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னார். பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துதல் உண்டானது. இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படி நீங்கள் சிந்திச்சிங்கன்னா, அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இன்னொரு இடத்துல. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 நீங்கள் வாசிக்கும்பொழுது அவர் என்ன மீன் பண்ணுறன்றதை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்ன அவர் சொன்னார்ன்றதை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். எப்படி வந்து பார்த்திங்கன்னா, நான் சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன் அப்படின்னா, தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யும். தேவனோடு கூட சமாதானம் உண்டாயிடுச்சு. ஆனால் ஒரு குடும்பத்தில் காணப்படுகிற ஒருவருக்கு அந்த சமாதானம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னால், மற்றவங்க எல்லாருடைய சமாதானம் என்ன ஆகிடும்? எல்லாருடைய சமாதானமும் போயிடும். ஏன்னா அவர்களுடைய தெய்வ நம்பிக்கையும் அவர்களுடைய வழிபாடுகளும் அவருடைய முறைமைகளும் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருவன் இந்த சத்தியத்தை அறிந்து என்னை உண்டாக்கின சிருஷ்டிகர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் எனக்காக என்ன பண்ணார், இந்த பூமியில் இறங்கி வந்தால் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது. அவருக்கு சத்ருவாக காணப்பட்ட நான் இன்றைக்கி அவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துரோகியாக காணப்பட்ட நான் அவருடைய பிள்ளையாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் இருக்க மற்றவங்களால் அதை என்ன பண்ணிக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய வீட்டார் தான் உங்களுடைய சத்துருக்களாக மாறும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன, வீட்டாரா அல்லது இந்த தெய்வமா, அவரோடு கூட பண்ணின உடன்படிக்கையா என்கிற ஒரு சூழ்நிலை வந்து வரும்பொழுது, எல்லாருக்கும் வருமா எனக்கு தெரியாது, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது மனுஷனுக்கு என்னுடைய சமாதானம் என்ன ஆகும், இந்த பூமியிலே அவனுடைய சமாதானம் போயிடும். என்ன அப்படின்னு சொன்னால், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பூமியிலே அவன் சமாதானத்தை இழந்து விடுவான். நேசிக்கிறவர்களும் பார்த்திங்கன்னா இவனை போலவே அந்த நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடும். ஆனால் அந்த இடைப்பட்டதான காலம், நீங்கள் விரும்புகிறவர்கள், உங்களுடைய இனத்தார், ரொம்ப நேசிக்கிறதான குடும்பத்தார், மனைவி, பிள்ளைகள், மகன், இவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஒரு சமாதானம் உள்ளே வந்திருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த சமாதானம் என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதான அந்த சமாதானம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக டிஸ்டர்ப் ஆனதாக காணப்படும். அதை தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த சமாதானத்தையும் அந்த சமாதானத்தையும் கம்பேர் பண்ணி அவர் சொல்லவே இல்லை. உண்மையான தேவனுடைய சமாதானம் உனக்குள் வந்து உன்னை ஆளுகை செய்யும் பொழுது, நீ அநேக நேரத்தில் இந்த பூமி, உலகத்தார், உன்னுடைய இனத்தாருக்கு சத்ருவாக நீ மாறுவ, இல்லைனா அவர்கள் உன்னை சத்ருவாக பார்ப்பார்கள். காரணம் என்ன, நீ அவ்வளவாய் நேசித்திருப்ப. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு பெயரின் நிமித்தமாக, இயேசு அப்படின்றதான ஒரு நாமத்தின் நிமித்தமாக, ஒரு சிம்பிளான ஒரு சத்தியத்தின் நிமித்தமாக, எளிதான ஒரு சத்தியத்தின் நிமித்தமாக வந்து பார்த்திங்கன்னா சத்துருக்களாக காணப்படுவாங்க. அப்போ இதுதான் நாம் இந்த நாளில் பார்க்கிறதான காரியம். ஆனபடினால பி தேங்க்ஃபுல் ஆஸ் யூ ஆர் ஹேவிங் பீஸ் வித் காட். நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவோடு கூட ஒரு ஐக்கியம் உண்டாகிருக்கிறது, சமாதானம் உண்டாகிருக்கிறது அல்லவா. சமாதானம் அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரிலாம் ரொம்பலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு நாள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, சத்தியத்தை அறிவதற்கு முன்பாக, அல்லது இந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களான்னு அது குறித்து யோசிக்கிறதே வந்து ரேரு. அதை குறித்து அதிகமாக யோசிக்கிற பக்திமான்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால்
அதை குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் காணப்படுவோம் இல்லையா? இன்றைக்கு இந்த நேரத்தில் அப்படி சொல்லாமல் எனக்கு தெரில. ஆனால் என்ன நேரத்தில் வேணால் மனுஷங்க மரித்து போகலாம் இல்லையா? மரணத்தை குறித்து பேசுவது தவறு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் மரித்தால் நாளைக்குன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வரும்போதுன்னு அர்த்தம். நாளைக்குன்னா நாளைக்கு கிடையாது, இன்றைக்குனா இன்றைக்கி கிடையாது. இன்று அப்படின்னு சொன்னால் அது எதை குறிக்க தெரியுமா? இன்று எனப்படும் அளவும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்களேன். நாம் மரிக்கிறதான அன்று. இன்று அப்படின்னா தேவன் வருகிறதான இன்று. அப்போ இன்றைக்கி மரித்தா நாளைக்கு எங்கே இருப்போம் அப்படின்றதான ஒரு பீஸ் நமக்குள்ளே காணப்படுது பாருங்கள். அதுதான் சொல்கிற தேவ சமாதானம் அப்படின்ட்டு. அப்போ இந்த சமாதானத்தை பெற்றவர்கள், இந்த தைரியத்தை பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அவருடைய நாமத்து நிமித்தம் நம்ம அந்த பீஸை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்படுங்க. அதுதான் போராட்டம் கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் அதிகமாய்? கர்த்தர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜபத்தெல்லாம் கேட்டு ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் இவ்வளவு நாள் ஆண்டவர் செய்ததான காரியத்தை மறந்துட்டு நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு. அப்போ நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு உண்டாக்கின சமாதானம் நிலைத்திருக்க நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போம். தேவ சமாதானம் நம் இருதயங்களை ஆளும்படியாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.